Hello friends, welcome to my channel. September 1, 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. First article. Over 19 lakh excluded from final NRC, அதாவது நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதன்படி என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து இந்த இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போறாங்க. அதாவது இந்த 19 லட்சம் பேர் வந்து இந்தியாவினுடைய குடிமகன்கள் அல்ல, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நியூஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷ ப்ராசஸ். சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டர் படி வந்து 1200 கோடி ரூபாய் செலவுல வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் என்ஆர்சியான்னு கேட்டா இல்ல, இது ஃபர்ஸ்ட் என்ஆர்சி இல்ல. 1950 சம்திங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ஆர்சியை வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அசாமுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய கலாச்சாரம் இது ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பயே வந்து ஒரு என்ஆர்சி வந்து கண்டக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கடுத்து 1980s வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. பட் 1980s என்ன நடந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கண்டினியூஸா வந்து ஒரு அகிடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆன்டி ஃபாரினர் அசாம் அகிடேஷன் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. 1980s வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 5 வருஷம் வந்து இது கண்டினியூஸா வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு 1985 வரைக்கும். அப்புறம் அசாம் அக்கார்ட் மூலியமா இந்த அகிடேஷனுக்கு வந்து ஒரு முடிவு வந்துச்சு. முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிமாண்ட் வந்து வச்சாங்க. அதாவது சரி, நீங்க சொல்றபடி இந்தியர் அல்லாதவர்களை வந்து அசாம்ல இருந்து வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அசாமியர்கள் அல்லாத மக்களை வந்து நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. 1971 வந்து நம்ம பேஸ் இயரா வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1917க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து அசாம்குள்ள இருந்தாங்களோ அவங்க வந்து இந்திய குடிமகன்களா இருப்பாங்க. ஒருவேளை 1971க்கு அடுத்து 1972, 73, 74, 75 இந்த டைம்ல யாராச்சும் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அசாமியர்களை கருத வேண்டாம், அவங்க வந்து இந்தியர்களை கருத வேண்டாம், அவங்க எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி முடிவெடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1971 பேஸ் இயரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை டிலீட் பண்றாங்க. அடுத்து டிபோர்ட் பண்ணிடலாம், ஃபாரினர்ஸா வந்து டிபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி, அதாவது நாடு கடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. 19 லட்சம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனா அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கலா வந்து அவங்கள ஃபாரினர்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, அவங்களுக்கான எல்லா லீகல் ஆப்ஷன்ஸையும் வந்து நாம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இந்த என்ஆர்சியில் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டவங்க வந்து இந்த எக்ஸ்க்ளூஷன் சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லி இதை சேலஞ்ச் பண்றதுக்கு தேவையான எல்லா லீகல் ஆப்ஷன்ஸையும் வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 120 நாட்கள் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 120 நாட்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஃபாரின் ட்ரிபியூனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணிக்கலாம். ஃபாரின் ட்ரிபியூனலுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா 6 months வந்து கவர்மெண்ட் வந்து டைம் கொடுத்துருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள வந்து எல்லா கேசஸையும் வந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிம்பிளா என்ன பார்க்கலாம்னா இது ஒரு ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இதை வந்து 5 வருஷ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2013 இருந்து 2019 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்துங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். அடுத்து திவாரி ரேக்ஸ் அப் டெல்லி என்ஆர்சி அகைன். அதாவது டெல்லியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன்ஸ் மாதிரி வந்து ஒன்று கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து மனோஜ் திவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி, பிஜேபி எம்பி வந்து சொல்லியிருக்காரு. இவர் எதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னா டெல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இல்லீகல் அவுட் சைடர்ஸ் வந்து இங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து டெல்லி குடிமகன்களை வந்து, அதாவது இந்திய குடிமகன்களுடைய எல்லா உரிமைகளையும் வந்து இவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சில பயங்கரவாத சதிகளையும் வந்து இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் கிரைம்ஸ், ட்ரக் டிராபிகிங், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களால என்ன நடக்குது அப்படின்னா விமன்ஸோட சேஃப்டி வந்து பாதிக்கப்படுது. இதனால வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நில உரிமையில இருந்து மற்ற எல்லா உரிமைகளையும் வந்து இந்த இல்லீகல் அவுட் சைடர்ஸ் வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உரிமைகளை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காதா வந்து சொல்றாரு. டெல்லியில மட்டும் கிட்டத்தட்ட 10 இருந்து 12 லட்சம் இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து இருக்கிறதா வந்து இவர் வந்து சொல்றாரு. அதுல குறிப்பா யார் இருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லீகல் பங்களாதேஷிஸ் இருக்காங்க. அடுத்து ரோஹிங்கியா ரெஃப்யூஜஸ். இவங்க எல்லாருமே வந்து டெல்லி குடிமகன்களுடைய உரிமைகளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அந்த மக்களுடைய உரிமைகளை வந்து டிப்ரைவ் பண்றாங்க, பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. முக்கியமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது ஹவுசிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இவங்க இந்த எல்லா உரிமைகளையும் வந்து இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்வயர் பண்ணிக்கிறாங்க. இதனால டெல்லி மக்களுக்கு வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. நம்ம டெல்லியிலயும் என்ஆர்சி வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டெல்லியோட இன்ட்ரெஸ்டுக்காக மட்டுமே இல்ல, இது நம்ம பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் கண்ட்ரியோட செக்யூரிட்டிக்காகவும் இதை நாம வந்து பண்ணணும்.
ஏன்னா டெல்லி வந்து மிக முக்கியமான பகுதி, கேபிட்டல் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் வந்து இல்லாம இருக்கணும், பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாம இருக்கணும், ஒரு சில கேஸ் வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த மனோஜ் திவாரி இவர் வந்து ஒரு பிஜேபி லீடர், இவர் வந்து சொல்லியிருக்காரு, எம்பியும் கூட அவர். அடுத்து இரண்ட் டிரைவர்ஸ் பி அவர், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா 2009, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணாங்க. இது வந்து என்னையில இருந்து இந்த ஆக்ட் வந்து எனாக்டுக்கு வருது, அதாவது அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னையில இருந்து, அதாவது இன்னைக்கு, அதாவது சண்டே இன்னைக்கு டேட்ல இருந்து இது வந்து அமலுக்கு வருது. ஸோ இதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லி ஒரு ஜிஸ்ட் மாதிரி வந்து போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஹெல்மெட் இல்லாம யாராச்சும் வந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைன் என்ன இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபாய் இருந்துச்சு. அதுவே செகண்ட் அஃபென்ஸ் அப்படின்னா 300 ரூபாயா இருந்துச்சு. இப்ப நியூ ஃபைன் என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. 3 மாசத்துக்கு லைசன்ஸை வந்து சஸ்பென்ஷன் பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 பேருக்கு மேல யாராச்சும் பைக்ல வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு 100 ரூபாய் ஃபைன், செகண்ட் அஃபென்ஸா இருந்தா 300 ரூபாய் ஃபைன் வந்து ஓல்டா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் வந்து 1000 ரூபாய் வந்து மாத்திருக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ், அதாவது தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 6 மாசம் ஜெயில் தண்டனை இருந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா 2000 ரூபாய் ஃபைனா இருந்துச்சு. அதுவே செகண்ட் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா 3 மாசம் ஜெயில் தண்டனையா இருந்துச்சு. 3 மாசம் ஜெயில இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. அடுத்து 3000 ரூபாய் ஃபைனா வந்து இப்ப வந்து ஓல்டா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா 3 மந்த்ஸ்ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப புதிய அஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மந்த்ஸ் ஜெயில் டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் வந்து ஃபைன் கொடுக்குறாங்க. அதுவே செகண்ட் அஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் சிறை தண்டனை, 15,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாம யாராச்சும் டிராவல் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 500 ரூபாய் ஃபைன், இப்போ வந்து 5000 ரூபாய் ஃபைன் வந்து சொல்லியிருக்காங்க. சீட் பெல்ட் இல்லாம யாராச்சும் டிராவல் பண்ணாங்கன்னா 100 ரூபாய் ஃபைன் இருந்துச்சு. அதுவே 100 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா 1000 ரூபாய் வந்து மாத்திருக்காங்க. ஓவர் ஸ்பீட்ல யாராச்சும் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா 400 ரூபாய் ஃபைன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து செகண்ட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஃபைன். இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸை வந்து இம்பவுண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்து ஆக்சிடென்ட்டை யாராச்சும் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் ஃபைனு, அப்படி இல்லை அப்படின்னா 3 மாசம் ஜெயிலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுவே செகண்ட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா 6 மாசம் ஜெயிலு, 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி மாத்திருக்காங்கன்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னா 6 மாசம் ஜெயிலு, 5000 ரூபாய் ஃபைன். அதுவே செகண்ட் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா 1 வருஷம் ஜெயிலு, 10,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லி டோட்டலா வந்து என்டையர் ஸ்ட்ரக்சரையே வந்து மாத்திருக்காங்க. ஆனா இது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸோட சேஃப்டியை வந்து ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிடும், டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுமான்னு கேட்டா வந்து டவுட் தான் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து இதுல யார் ஈடுபட போறாங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் தான் வந்து ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுத்தி 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 ஒண்ணுக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சு 500 ரூபாய் வந்து சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து ஹெல்மெட் போடாம வந்து 1000 ரூபாய் வந்து கட்டுவாரா? 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தான் ஒரு நாளைக்கே வந்து அவர் சம்பாதிப்பதா இருப்பாங்க. டெல்லி மாதிரியான பகுதியில வந்து இவர் சொல்றாரு, போலீஸ்கார் சொல்றாரு, டிராஃபிக் போலீஸ் வந்து சொல்றாரு, ஒரு நாளைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் 100ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. சராசரியான ஒரு ஆள், எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாத ஒரு ஆள் வந்து 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து ஃபைன் வந்து கட்டுவாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு லாரி டிரைவர் நிறுத்திருக்காரு. அந்த லாரி டிரைவர் வந்து போலீஸ்காரோட சட்டையே வந்து பிடிச்சாரு. ஏன் அப்படி பணம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீட் பெல்ட் சரியா வந்து நீங்க வந்து லைசன்ஸ் இல்ல, அது இது இல்ல 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 அப்படின்னு சொல்லி ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் சட்டையை வந்து பிடிச்சிட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. உதாரணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்மெட் வந்து இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க. மேம்போக்கா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்ற மாதிரி வந்து தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா யாருப்பா வந்து அவங்க சிம்பிளா சொல்லக்கூடிய பதில், அதெல்லாம் யாருமே வந்து ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா வந்து ஃபாலோ பண்றதே இல்ல. அவங்க உயிரை காப்பாத்திக்கிறது தான் வந்து நாங்க ஹெல்மெட் போட சொல்றோம். ஆனா வந்து அவங்க வந்து அதை சரியா வந்து கேட்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பிடிச்சி ஃபைன் போட்டாலும் அவங்க வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. வெறும் 100 ரூபாய் மட்டும் கட்டிட்டு வந்து எஸ் ஆயிடுறாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கையும் களவுமா வந்து பிடிச்சிடலாம். நம்ம அந்த இடத்துல பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சண்டை கட்டுறாங்க, அந்த இடத்துல வந்து எமோஷனலா வந்து மாறுறாங்க. நாங்க இமீடியட்டா வந்து ஒரு இடத்துல ஒரே ஒரு போலீஸ் தான் இருப்பாங்க, விமன் போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க? முன்னாடி ஃபைன் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்போ ஃபைன் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து போலீஸ்க்கே வந்து இது ஒரு த்ரெட்டா மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு போலீஸ்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க இமீடியட்டா வந்து லோக்கல் போலீஸோட நாங்க கனெக்ஷன்ல இருக்கோம். எமர்ஜென்சின்னு ஒன்று கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முக்கியமா வந்து இப்போ புதுசா வந்து சென்னையில வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிசிடிவி கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து நம்மளோட போட்டோஸை மட்டும் தான் அந்த சிசிடிவி கேமரா வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். பட் வந்து இப்போ புதுசா வந்திருக்க சிசிடிவி கேமரா என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்து டிராபிக் போலீஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்து டிராபிக் வந்து வயலேட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா, இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா, அந்த கேமரா என்ன பண்ணும்னா, அவரோட வண்டி நம்பரை நோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அவரோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி இமிடியேட்டா அவரோட மெயில் ஐடிக்கோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட போனுக்கோ வந்து இமிடியேட்டா வந்து மெசேஜ் அனுப்பிடும். இந்த மாதிரி நீங்க வந்து டிராபிக்கை வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா வந்து அதை வந்து கொடுத்துரும். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்ல வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெல்லி மாதிரியான பகுதிகளில் வந்து மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்ல டெல்லி மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்ல வந்து ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெஷர்ஸையும் வந்து தமிழ்நாடு மாதிரியான எல்லா ரீஜன்ஸ்லயும் கொண்டு வரலாம். இது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலா சிம்பிளா வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட், ரோட் சேஃப்டி இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, அங்கங்க ரோட்ல இருக்கக்கூடிய பொத்தல்ஸை வந்து லோக்கல் அர்பன் லோக்கல் பாடிஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிசிபல் பாடி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட்ல இருக்க பொத்தல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா வந்து அப்பக்கப்போ வந்து நீட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விதமான ப்ராசஸ் இருக்கு. அடிஷனலா நீங்களும் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரோட் சேஃப்டி, ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து எழுதிக்கலாம். அடுத்து த நவீன் லான்ச்சஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடிசால வந்து சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் ஒரு முக்கியமான ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வெல்ஃபேரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குப்பைகளற்ற பகுதியா வந்து மாத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள வந்து எல்லா பாசிபிள் மெஷர்ஸையும் எடுத்து அங்க இருக்கக்கூடிய கிராபேஜ் ஃப்ரீயா வந்து அதை மாத்திரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி புவனேஸ்வர் முனிசிபல் கார்பரேஷன்ஸ்ல எல்லா வார்ட்ஸ்லயும் இதுக்கான ஒரு ஆஃபீஸை வந்து ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதையே வந்து மற்ற பகுதிகளுக்கும் வந்து கொண்டு வந்துடலான்றாரு. அடுத்து தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்கானிக் மனியூர், அதாவது வந்து இந்த கவு டங்க், அனிமல் டங்க்ல இருந்து ஃபெர்டிலைசர் வந்து தயாரிப்போம் இல்லைங்களா, அதை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட 342 மைக்ரோ காம்போசிட் சென்டர்ஸை வந்து உருவாக்கி வராங்க. ஸோ இதுக்காக ஆர்கானிக் மனியூரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக 342 மைக்ரோ காம்போசிட் சென்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 20 யூஎல்பிஸ், அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸ்ல வந்து 20 அர்பன் லோக்கல் பாடிஸ்ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ட்டை வந்து 40 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 40 சாலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமான ஒரு மெஷர்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபிஃப்த் ஒன் வந்து புவனேஸ்வர்ல இப்போ பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. 48 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளானுக்கான அப்ரூவலை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்றாரு. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காரு. இது எந்த ப்ராசஸ் படி பண்றாரு அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. அதாவது 5T ப்ராசஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5T ப்ராசஸ் வந்து இந்த 5T ப்ராசஸ் மூலியமா 48 மணி நேரத்திலேயே வந்து பில்டிங் பிளானுக்கான அப்ரூவலை வந்து ஈஸியா வந்து கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன பிளான் கேட்டீங்க அப்படின்னா, டீம் ஒர்க், டிரான்ஸ்பரன்சி, அடுத்த டெக்னாலஜிக் எனேபிளர்ஸ் இன் டைம் பவுண்ட் மேனர், அதாவது குறிப்பிட்ட ஒரு டைம் பவுண்ட் மேனருக்குள்ள வந்து டீம் ஒர்க், டிரான்ஸ்பரன்சி, அடுத்த டெக்னாலஜி, இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, மெயின்ஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஏ பேப்பர்லயே வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அர்பன் பாடி சம்பந்தமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து இதை பண்ணியிருக்காங்க, இதை வந்து மற்ற ஏரியாலையும் பண்ணோம் அப்படின்னா அர்பன் பாப்புலேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்களுக்கு தேவையான ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எம்ஜி நரேகா மாதிரியே வந்து 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவோம்ல, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பனுக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம டிவைஸ் பண்ணலாம். இப்ப 100 நாள் வேலை திட்டம்னா என்ன, அங்க வந்து குழி தோன்றது, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குளத்தை தோன்றது, தூர்வாடுறது, இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரி இதை வந்து அர்பன்ல வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அர்பன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பார்க்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட் சேஃப்டி என்ஷூர் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து அங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அதையும் நம்ம வந்து அடிஷனலா எழுதணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து retrieved antiquities go on display at Delhi Purana Qila.
ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் ஆன்டிக்விட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வெளிநாடுகளில் வந்து வித்திருப்பாங்க, மறுபடியும் அதை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா. அதை எல்லாத்துலயுமே எந்த இடத்துல இப்ப டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா டெல்லி புராணா கோயில் அப்படிங்கிற இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டா 195 ஆன்டிக்விட்டிஸை வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இதோட ரேஞ்ச் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டோ ஹிஸ்டரியில இருந்து மாடர்ன் பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டோன், மெட்டல் ஸ்கல்ப்சர்ஸ், அடுத்து காயின்ஸ், பெயிண்டிங்ஸ், ஐவரி, காப்பர் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சோலா டைனாஸ்டியை சார்ந்த ஸ்டாண்டிங் இமேஜ் ஆஃப் ஸ்ரீதேவி. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து இதை திருடி கொண்டு போய் வச்சிருந்தாங்க. 2016 நரேந்திர மோடி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகும்போது அங்கிருந்து கண்டுபிடிச்சு இதை வந்து இந்தியாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சாங்க, இவர்கிட்ட வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து இந்த மாதிரியான பிளேசஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த நியூஸ். ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டெல்லி புராணா குயிலானா என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அது என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர், அது யாரோட பீரியட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் வந்து நீங்க அடிஷனலா வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா ஒரு பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ராணி கி வாவ் பத்தியும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவர் இதை பத்தி இந்த கல்ச்சரல் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கடந்த 50 வருஷத்துல பண்ணாத விஷயங்கள் இந்த 5 வருஷத்துல நாங்க பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஆன்டிக்விட்டிஸை வந்து நாங்க வந்து ரெக்கவர் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஷா சீக்ஸ் எக்ஸ்பிடியேட்டட் ரெட் நோட்டீஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து இன்டர்போல் ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரொஃபைல் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் இவங்களுக்கு எதிரான ரெட் நோட்டீஸை வந்து நீங்க வந்து சீக்கிரமா வந்து இஷ்யூ பண்ணுங்க. நாங்க வந்து பெரும்பாலான பேரை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஆனா வந்து நீங்க எதுவுமே வந்து சொல்ல மாட்டீங்க, ரெட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் பிளாக்ல இன்டர்போல் செக்ரட்டரி வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. அப்போ வந்து இந்தியா வந்து எதை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா இஸ்லாமிக் பிரீச்சர் ஜகீர் நாயக், ஸோ இவருக்கு எதிராக வந்து ரெட் நோட்டீஸ் வந்து நீங்க இஷ்யூ பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. இவர் வந்து எப்ப எங்க இருக்காரு அப்படின்னா இப்போ வந்து மலேசியால இருக்காரு இந்த ஜகீர் நாயக். இவருக்கு எதிராக வந்து இந்த ரெட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுங்கிறாரு. ரெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய எல்லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த ஆள் வந்து உங்க ஊர்ல இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து இமீடியட்டா வந்து எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணுங்க, சரண்டர் பண்ண வச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிமிலரான லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து உங்க ஊர்லயே வந்து எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கு பேர் வந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ரெட் நோட்டீஸ். அது மட்டும் இல்லாம முக்கியமா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அமித்ஷா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா 2022 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்போல் ஜெனரல் அசம்பிளி வந்து நடக்க போகுது. அதை வந்து நியூ டெல்லியில நடத்தலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜெனரல் செக்ரட்டரி பேசும்போது இந்த மாதிரி நீங்க 2022 வந்து ஜெனரல் அசம்பிளி நடத்த போறீங்க, அதை வந்து நம்ம நியூ டெல்லியில வந்து நடத்தலாம் 2022 அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இதுதான் வந்து இந்த நியூஸ். அடுத்து ஃபேஸ்புக் லைட் பிளாட்ஃபார்ம் தட் கனெக்ட்ஸ் ஸ்மால் ஃபிலிம்ஸ் இன் குளோபலி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரியா வந்து குளோபல் லிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா வந்து இருக்கு, ஒரு குரூப் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு சோசியல் மீடியா, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல யார் முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்இஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தனியா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் லிங்க்ல வந்து ஒரு மெம்பரா வந்து இருப்பாரு. இவர் மெம்பரா இருக்கிறதுனால வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா இவருடைய கஸ்டமர்ஸ்ட வந்து ஈஸியா வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரியான புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராடக்ட்லாம் எங்ககிட்ட இருக்கு, கம்மியான ரேட்டுக்கு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த குளோபல் லிங்கர் அப்படிங்கிறது வந்து 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குறைஞ்சது வந்து இது எத்தனை கண்ட்ரில இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா 154 கண்ட்ரிஸோட மெம்பர் அங்க இருக்கக்கூடிய எஸ்எம்இ பீப்புள் வந்து இந்த இதுல வந்து மெம்பரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2.5 லட்சம் பேர் வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இதோட ஃபவுண்டர்ஸ், கோ ஃபவுண்டர்ஸ், அடுத்து இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன எழுதுவாங்கன்னா அன்னன்னைக்கு எஸ்எம்இல நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இதுல வந்து எழுதலாம். இதுல வந்து எழுதுவாங்க. இந்த மீடியால வந்து இந்த குரூப்ல வந்து ஒரு ஆர்டிகல்ஸ், டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்து அதை வியூ பண்ண முடியும். அப்படி வியூ பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரைட்டு இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ப்ராசஸ் வந்து போட்டிருக்காங்க, நாம வந்து ரைட் இதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஐடியாஸும் சஜஷன்ஸும் வந்து இது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ராஜஸ்தான்ல பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சேம் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் வந்து டை அப் வச்சு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் வந்து இந்த குளோபல் லிங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சேம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். ஆனா சேம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜஸ்தான்ல இருக்கவரும் இவரும் இந்த சோஷியல் மீடியா மூலியமா, இந்த மீடியா மூலியமா வந்து இந்த குரூப் மூலியமா ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு அவங்களோட பிசினஸ் வந்து ஃபர்தரா வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த குளோபல் லிங்க்ல இருக்கு. கவர்மெண்ட் வந்து இதுக்கு இன்சென்டிவ்ஸ் பண்ணணும். இதே மாதிரியான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.